எங்கள் அழைப்பை ஏற்று சேலம் மாவட்டத்திலிருந்து வருகின்ற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதலில் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஜாகிர் அம்மாபாளையம் என்னும் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 100 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை சதுரடி வெறும் 201 ரூபாய் என்கிற அளவில் இங்கு ஏஎல்எஸ்சி என்கிற அழகரசன் அவர்களுடைய தனியார் நிறுவனத்திற்கும் அவருடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அந்த நிலத்தை இங்கு 60க்கு மேற்பட்ட சாய பட்டறை ஆலைகளை தொடங்குவதற்காக பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டு இருப்பதைக் கண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி பேரதிர்ச்சி கொள்கிறது. இங்கே இந்த நிலத்தடி நீர் மிகவும் சுவையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கிறது. இதனுடைய டிடிஎஸ் அளவு வெறும் 100லிருந்து 150% தான் இருக்கிறது. ஆனால் இதே நிறுவனம் ஏஎல்சி நிறுவனம் இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் இது போன்ற சாய கம்பெனிகளை தொடங்கி அந்த டிடிஎஸ்னுடைய அளவு 30,000 40,000 இருந்து மக்களுடைய போராட்ட எதிர்ப்புக்கு பிறகு அது மூடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைக்கு அண்டை மாவட்டங்களான ஈரோடு, நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் இருந்த சாயப்பட்டறைகள் எல்லாம் அப்பகுதி மக்களுடைய போராட்டத்தின் ஊடாக தற்போது மூடப்பட்டு கொண்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக பெருந்துறையில் இந்த சாயப்பட்டறை ஆலைகளால் அப்பகுதியுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வை உரிமையை முற்றுமுழுமாக இழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய துன்பத்துக்கு துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் அங்கு நிம்மதியாக வாழ முடியாத நச்சுகள் வெளியேறி மக்கள் பாதிக்கப்படுவதை கண்கூடாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சூழலில் இங்கு இந்த இடத்தில் இதுபோன்ற நச்சு ஆலைகளை சாயப்பட்ட ஆலைகளை தொடங்குவதை இப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் எங்களுக்கு இந்த நச்சு சாய ஆலைகள் வேண்டாம் என்று கருத்து தெரிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து தொடர்ச்சியாக மனு அளித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விவசாயிகள் பொதுமக்கள் தாய்மார்களுடைய எதிர்ப்பையும் மீறி அரசாங்கம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி இல்லாமல், நீர்ப்பாசனத்துறை அனுமதி இல்லாமல், வருவாய்த்துறையின் அனுமதி இல்லாமல் இன்றைக்கு இந்த இடத்தை ராட்சத இயந்திரங்களை கொண்டு நிரப்புவதும் 7.30 ஏக்கர் பரப்பளவில் இருந்த ஒரு நன்னீர் ஏரியை மண்களை கொண்டு கற்களை கொண்டு தற்போது நிரப்பி வருவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று போராட்டக் குழுவின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என் கோரிக்கை முன்வைக்கிறேன். அதுபோன்று நீண்ட நெடிய நாட்களாக பயன்படுத்தி வந்த வண்டி பாதையும் மக்கள் பயன்படுத்த பாதையும் தற்போது வேலி அமைத்து அங்கு அந்த நிறுவன அடியாட்களை நிறுத்தி பாதையை பயன்படுத்த அனுமதிக்க மறுப்பதை உடனடியாக கைவிட வேண்டும். மாவட்ட நிர்வாகம் வண்டி பாதையும் மக்கள் பாதையும் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வேண்டுவது, அரசின் கொள்கை முடிவு என்கிற அடிப்படையில் ஜவுளி பூங்கா தொடங்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு இங்கு 60க்கும் மேற்பட்ட சாய ஆலைகளையும் 30க்கும் மேற்பட்ட சாய ஆலைகளை சார்ந்த தொழிற்சாலைகளையும் தொடங்குவதை இந்த பொதுமக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுவாக இது போன்ற ஒரு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட வேண்டுமென்றால் மக்களின் கருத்தறிகின்ற கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும், அல்லது டிஆர்ஓ தலைமையில் நடைபெறும், அல்லது கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெறும். ஆக இந்த ஏஎல்சி நிறுவனம் இப்படி ஒரு தொழிற்சாலை இங்கு தொடங்குவதற்கு அப்படி எந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டமும் இங்கு நடைபெறவில்லை. இதுவே சட்ட வரம்புகளை மீறிய ஒரு நடவடிக்கையாக இம்மக்கள் கருதுகிறார்கள். மக்களை அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி பணிய வைத்து இந்த நிலங்களை எடுத்து இதுபோன்று ஏஎல்சி என்கிற இந்த நிறுவனத்துக்கு தருவதன் மூலம் அரசுக்கு சுமார் 4,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட இருப்பதாக விவசாயிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். எனது அருமை சேலம் மாவட்ட பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், சேலம் இப்போது அந்த அடுமனை விற்பனையகம், அதாவது ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பறக்கின்ற வளர்ந்து வருகின்ற ஒரு மாநகரம். அதுவும் இந்த பகுதி மாநகர பகுதிக்குள் வருகிறது. ஆக இன்றைக்கு மாநகர பகுதியில் இன்றைக்கு சந்தை மதிப்பே இன்றைக்கு 2,000 வரை போகிறது. ஆனால் வெளியில் இன்றைக்கு 8,000லிருந்து 9,000 10,000 வரையில் இன்றைக்கு வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அடுமனை வணிகம், ரியல் எஸ்டேட் வணிகம். இப்போ இந்த 100 ஏக்கரும் கிட்டத்தட்ட 4,000 கோடி மதிப்புள்ளதை வெறும் 100 கோடி ரூபாய்க்கு ஏஎல்சி என்கிற நிறுவனத்துக்கு வழங்கியிருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் நேரடியாக தலையிட்டு
அந்த 99 வருஷம் குத்தகை, நீண்ட நாள் குத்தகை என்கிற ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்ட குழுவின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் நான் கோரிக்கை வைக்கிறேன்.